Hi, hello guys, welcome to Passion Job Strip. Today our topic is about deep sky objects, which means asteroids, meteorites and comets. அதாவது சிறுகோள்கள், விண்கற்கள், வால்மீன்கள். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த மாதிரி சிறுகோள்கள், விண்கற்கள், வால்மீன்கள்லாம் எப்படி உருவாகுது, எந்த பிளானட்ஸ் பக்கத்தில் ஆக்சுவலி இது லொக்கேட் ஆகிருக்கு, இது ஒருவேளை நமக்கு ஏர்த்துக்கு வந்தால் நமக்கு என்னென்ன ட்ராபேக்ஸ் வரும், ஸோ அதோட விளைவுகள் எப்படி இருக்கும், அதோட கன்சிக்வன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த கண்டென்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பிரபஞ்சம் எப்படி உருவானது, ஸோ பிளானட்ஸு, கேலக்ஸிஸு, ஸ்டார்ஸு இதெல்லாம் எப்படி உருவானதுங்கிறது நம்ம செப்பரேட் வீடியோ போட்டிருக்கோம். அதுதான் பிக் பேங் தியரி வீடியோ. ஸோ அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அதை பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். ஆக்சுவலி இந்த மாதிரி சிறுகோள்கள், விண்கற்கள், வால்மீன்கள்லாம் பிளானட் சுற்றி இருக்க சின்ன சின்ன ஒரு டெப்ரிஸ்ன்னு சொல்லலாம், டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்னே சொல்லலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட பேஷன் ஜாப்ஸ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். அது என்னோட அப்கமிங் வீடியோஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் கமிங் டு தி வீடியோ, ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னா ஆஸ்ட்ராய்ட்ஸ். ஸோ ஆஸ்ட்ராய்ட்ஸுங்கிறது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது சிறு கோள்கள். இந்த சிறு கோள்கள் ஆக்சுவலி எங்கே இருக்கும், இந்த சிறு கோள்கள் எந்த ஒரு ஃபோர்ஸ்னாலும் அதோட பாத்தில் டிவேட் ஆகாமல் சுற்றிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ்ட்ராய்ட்ஸுங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆஸ்ட்ராய்ட்ஸுங்கிறது ஒரு சாலிட் பீஸ் ஆஃப் மெட்டல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஒரு சோலார் சிஸ்டம், நம்மளோட சோலார் சிஸ்டம் ஆக்சுவலி 8 பிளானட்ஸ் இருக்குது. அந்த 8 பிளானட்ஸில் ஃபர்ஸ்ட் இருக்க 4 பிளானட்ஸ் ராக்கி பிளானட்ஸ் அண்ட் ரிமைனிங் இருக்க 4 பிளானட்ஸ் ஐஸ் கேஸ் உள்ள ஒரு பிளானட்ஸு. ஸோ இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ்லாம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது இன்பிட்வீன் மார்ஸ் அண்ட் ஜூபிட்டருக்குள்ளே தான் இருக்கும். ஸோ மார்ஸ் அப் டு மார்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்தோன்னா ஃபுல்லாக ராக்கி பிளானட்ஸ் தான். ஸோ அந்த ஆஸ்ட்ராய்ட்ஸும் நமக்கு சிமிலர்லி ராக்கி பார்ட்டிகல்ஸால் தான் மேடப் ஆகிருக்கும். ஸோ ஆஸ்ட்ராய்ட்ஸ் ஆர் சாலிட் பார்ட்டிகல்ஸ் மேடப் ஆஃப் ராக் அண்ட் metal that orbit mainly between Sun and Jupiter. ஆக்சுவலி ஆஸ்ட்ராய்ட்ஸுங்கிறது ஒன்றோ ரெண்டோ கிடையாது. இது மில்லியன் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஆஸ்ட்ராய்ட்ஸ் இருக்குது. இந்த குறுங்கோள்கள், சிறு கோள்கள் அப்படிங்கிறது மில்லியன் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஆஸ்ட்ராய்ட்ஸ் இருக்கும். ஆக்சுவலி இது எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ். ஸோ இது 4 ராக்கி பிளானட்ஸ். ராக்கி பிளானட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஜூபிட்டர், அந்த ரிமைனிங் கேஸ் ஜெயின் பிளானட்ஸ் 4 வரும். ஸோ அந்த மார்ஸ்க்கும் ஜூபிட்டருக்கு இடையில இருக்க ஒரு பெல்ட் தான் காமன்லி கால்ட் அஸ் ஆஸ்ட்ராய்ட் பெல்ட். ஸோ இந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்ஸ் தான் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஆஸ்ட்ராய்ட்ஸ் லொக்கேட் ஆகிருக்கும். ஸோ நம்ம இந்த டாபிக் ரெண்டு கான்செப்ட் கிளியர் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று ஆஸ்ட்ராய்ட்ஸு. ஸோ ஆஸ்ட்ராய்ட்ஸ் எங்கே இருக்குன்னு பார்க்கும்போது நியரர் டு ராக்கி பிளானட்ஸ். ஸோ அதெல்லாம் ஃபுல்லாகவே ராக்கி சப்ஸ்டன்ஸால் மேடப் ஆகிருக்கும். ஸோ நம்ம இன்னொன்று பார்க்க போகிறது லாஸ்ட்டாக அப்கமிங் ஸ்லைட்ஸில் நம்ம பார்க்க போகிறது வால்மீன்கள், விச் மீன்ஸ் காமெட்ஸ். ஸோ இந்த காமெட்ஸ்லாம் ஆக்சுவலி எங்கே லொக்கேட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நியரஸ்ட் டு ப்ளூட்டோ. ஸோ ப்ளூட்டோலாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஃபுல்லாகவே ஐஸ் ஜெயிண்ட், ஐஸும் கேஸும் உள்ள ஒரு பிளானட் சைட்லேருந்து வருது. ஸோ அந்த காமெட்ஸ், இந்த வால்மீன்கள் மொத்தமாக எதால் மேடப் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபுல்லாகவே ஐஸ்னால தான் மேடப் ஆகிருக்கும். ஸோ இதுதான் பேசிக் டிஃப்ரென்ஸ். அதோட சோர்ஸ் எங்கே இருக்கோ அதோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சரும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் அந்த ராக்கி பிளானட்ஸ் பக்கத்துலேருந்து வரனால இட் இஸ் மேடப் ஆஃப் ஃபுல்லி ராக்கி சப்ஸ்டன்ஸ். வால்மீன்கள், காமெட்ஸ் அதோட சோர்ஸ் எங்கேருந்து வருதுன்னா ப்ளூட்டோ கிட்ட வருது. ஸோ ப்ளூட்டோ ரிமைன் ஜூபிட்டர் டு ப்ளூட்டோ அந்த 4-5 பிளானட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஐஸ் ஜெயிண்ட் ஆர் கேஸ் ஜெயிண்ட் பிளானட்ஸ். ஸோ அது அந்த வால்மீன்கள் ஃபுல்லி மேடப் ஆஃப் இது ஐஸ். ஸோ அதுதான் பேசிக் டிஃப்ரென்ஸு. யூ ஹாவ் டு கிளியர் திஸ் பாயிண்ட். ஸோ நம்ம பார்த்தாச்சு ஆஸ்ட்ராய்ட்ஸுங்கிறது ஒரு ராக்கி சப்ஸ்டன்ஸ். அது எங்கே சோர்ஸ் இருக்குது. ஸோ பிட்வீன் மார்ஸ் 8 பிளானட்ஸை மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ் அண்ட் ஜூபிட்டர். இந்த மார்ஸ்க்கும் ஜூபிட்டருக்கு இடையில தான் நமக்கு ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் இருக்குது அப்படிங்கிறது கிளியர் ஆகிடுச்சு. ஆக்சுவலி ஆஸ்ட்ராய்ட்ஸ் எப்படி இருக்கும், இந்த சிறு கோள்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது இர்ரெகுலர் இன் ஷேப்பு. நம்மளோட நார்மல் பிளானட்ஸ், தான் பார்த்திங்கன்னா ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். ஒரு 99% ஸ்பெரிக்கல் ஷேப்பில் தான் இருக்குங்கிற மாதிரி நம்ம ஒரு தியரி வச்சுருக்கோம். பட் இந்த சிறு கோள்கள்லாம் எப்படின்னு பார்க்கும்போது இர்ரெகுலர் ஷேப். இதுக்கு ரெகுலர் ஷேப் எதுவும் சொல்ல முடியாது. ஸோ இர்ரெகுலர் ஷேப் அது எப்படி நார்மலாக நம்ம பார்க்குற ஒரு ஸ்டோன் ஷேப்பில் தான் இருக்குது, எப்படி வேணாலும் இருக்கலாம். அண்ட் இது
ஸ்மால் பிளானட்ஸ்க்கு வந்துட்டு ஈக்குவலாக இருக்கும். அண்டு அது வந்து வேறு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா மூன். ஸோ ஃபோபோஸ்ங்கிற ஒரு மூன் இருக்குது. ஸோ அந்த ஃபோபோஸ்ங்கிற மூன் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது மார்ஸில் இருக்குது அந்த ஃபோபோஸ்ங்கிற மூணு. அதே மாதிரி ஷேப்லேயும் கூட இருக்கலாம். ஏன்னா மார்ஸோட மூன் வந்து ஒரு இன்டர்குலர் ஷேப்பில் இருக்குது. ஸோ வந்து அண்ட் பேசிக்காக வந்து காமெட்ஸ்க்கும் இதுக்கு இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து ஒரு ராக்கி சப்ஸ்டன்ஸ் வந்து சாலிட் ஆப்ஜெக்ட். இதனால் எந்த லைட்டும் வந்து ப்ரொவைட் பண்ண முடியாது. அன்லைக் காமெட்ஸ் வந்து அதோட ஓன் லைட் சோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஆஸ்ட்ராய்ட்ஸில் வந்து மெட்டல் கண்டென்ட் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது ஸோ மெட்டாலிக் இருக்குது, கார்பனேஷியஸ் இருக்குது, அண்ட் தென் சிலிகேட்ஸ். இந்த சப்ஸ்டன்ஸ்லாம் சேர்ந்தது தான் வந்து ஒரு ஆஸ்ட்ராய்டு நம்ம சொல்லுவோம். அண்ட் ஆஸ்ட்ராய்ட் லுட்டீஷியா 1ங்கிறது ஒரு பிக்கெஸ்ட் ஆஸ்ட்ராய்ட். ஸோ வந்து இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து நம்ம எர்த்தை ஹிட் பண்ணுமா அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஹிட் பண்ணும். எப்போது அப்படின்னா அதோட பாத் வந்து மார்ஸ்க்கும் ஜூபிட்டருக்கு இடையில இருக்குது ஒரு ஆஸ்ட்ராய்ட் பெல்ட். அதுக்குன்னு அந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ்னு ஒரு ஓன் ஆர்பிட் இருக்குது. ஸோ அந்த ஆர்பிட்லேருந்து டிவைட் ஆகிற சில ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து எர்த்தை ஹிட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அண்ட் ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் இப்போது வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர். ஜூபிட்டருக்கும் மார்ஸ்க்கும் இன்பிட்வீன் ஒரு பெல்ட் இருக்குது. திஸ் இஸ் கால்டு ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டு. ஸோ அதோட பாத்துலேருந்து டிவைட் ஆகி வரும்போது இட் மே ஹிட் எர்த். அது இது நம்ம எர்த் மட்டும் தான் ஹிட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் வாழ்கிறனால அது பெரிய விஷயமா பார்க்குறோம். பட் ஜென்ரலாகவே அது வந்து ஸ்பேஸ் டெப்ரிஸ் வந்து எல்லா பிளானட்ஸும் வந்து ஹிட் பண்ணிட்டு தான் இருக்கும். எல்லா டிஸ்டர்பன்ஸும் க்ரியேட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ அட் த சேம் டைம் இது நம்ம எர்த்தை ஹிட் பண்ணால் எவ்வளோ பெரிய கன்சிக்வன்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இட் இஸ் லைக் ஒரு ஹாஃப் ஆஃப் தி எர்த் வந்து அப்படியே டிவாஸ்டேட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஆஸ்ட்ராய்ட்லேருந்து நிறைய சைஸஸ் இருக்குது ஆக்சுவலி. ஸோ ஸ்மால் நம்மளோட ஹியூமன் பீயிங் சைஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸோ நமக்கு வந்து ஹியூமன் பீயிங் சைஸுங்கிறது நம்ம சொல்லும்போது ஸ்மாலுங்கிற மாதிரி சொல்கிறோம் இப்போ ஸ்பேஸில். பட் வந்து அது ரொம்ப 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 ஸ்மால், லைக் ஆண்ட் மாதிரி தான். ஹியூமன் பீயிங் வந்து அந்த ஆஸ்ட்ராய்ட்ஸில் வந்து ஒன் ஆஃப் த ஆண்ட் மாதிரி தான். ஸோ ஹியூமன் பீயிங் சைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி எர்த் சைஸ் வரைக்கும் நிறைய வந்து ஆஸ்ட்ராய்ட்ஸ் இருக்குது. ஸோ இது எவ்வளோ ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து அந்த ஸ்பேஸில் இருக்கும், இன் பிட்வீன் மார்ஸ் அண்ட் ஜூபிட்டர் எவ்வளோ ஆஸ்ட்ராய்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஆஸ்ட்ராய்ட்ஸ் இருக்கும் ஆக்சுவலி. ஸோ கம்மிங் டு தி மெட்டீராய்ட். ஸோ வாட் இஸ் மெட்டீராய்ட்னு சொல்லி பார்க்கும்போது ஆக்சுவலி வந்து அந்த ஆஸ்ட்ராய்ட் பார்ட்டிகிள்ஸ் லைக் அந்த குறுங்கோள்கள் சிறு கோள்களே வந்துட்டு எர்த் அட்மாஸ்ஃபியருக்குள்ளே என்ட்ராகி வரும்போது நம்ம இந்த மாதிரி பேரில் நம்ம வேர் காலிங் இட் அஸ் தி சேம். ஸோ இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து நாட் ஓன்லி இந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டில் இருக்கிறது மட்டும் கிடையாது. ஸோ அந்த கிராவிடேஷன் ஜூபிட்டர் அந்த மாஸோட கிராவிடேஷன் ஃபோர்ஸ்க்கு மேட்ச் ஆகாத சில ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து அங்கங்கே வந்து டெப்ரிஸாக வந்து அதோட ஓன் பாத்தில் வந்து எங்கே வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி உள்ள சில பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து எர்த்தை ஹிட் பண்ணுறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. ஏன்னா அதோட ஆர்பிட்டில் இருக்க ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி ஹிட் பண்ணாது. ஏன்னா கிராவிடேஷனல் ஃபீல்ட்னால அதோட ஃபோர்ஸில் வந்து அட்ராக்ட் பண்ணி அதோட பாத்துலேருந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். பட் ரிமைனிங் அதுலேருந்து டிவேட் ஆகி வெளியே வந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து அதுக்கு ஓன் பாத் இல்லாதனால அது எங்கே வேணாலும் போய் ஹிட் பண்ணும் அப்படிங்கிற ரீசனுக்காக அந்த மாதிரி ஆஸ்ட்ராய்ட்ஸ் நம்ம எர்த்துக்குள்ளே வந்துட்டு ஹிட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதைத்தான் நம்ம we are calling it as when it is entering into the earth's atmosphere we are calling it as meteorite. ஸோ இதுதான் பேசிக் டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து அந்த பாத்தில் இல்லாமல் ரிமைனிங் அங்கே வந்து ஓன் பாத் இல்லாமல் சில ராக்கி சப்ஸ்டன்சஸ் வந்து ஃப்ளை ஆகிட்ருக்கும். ஸோ அதை தான் நம்ம வந்து மெட்டியராய்டுன்னு சொல்கிறோம். அதுவே வந்து அந்த மெட்டியராய்டு வந்து எர்த்ஸ் அட்மாஸ்ஃபியருக்குள்ளே என்ட்ராகி வருது அப்படின்னா we are calling it as meteor. அண்ட் அதுவே வந்து எர்த்ஸ் அட்மாஸ்ஃபியர் லைக் வந்து ட்ரோபோஸ்ஃபியர் நம்மளோட ஃபர்ஸ்ட் லேயர், அந்த ஃபர்ஸ்ட் லேயர் கிட்டே வந்துருச்சு, நம்மளோட எர்த் அட்மாஸ்ஃபியருக்குள்ளே என்ட்ரு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அதை நம்ம மெட்டியரைட்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் பேசிக் டிஃப்ரென்ஸு. ஆஸ்ட்ராய்ட்ஸே வந்து சேம் இதோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் அதுக்கும் ஒரே சேமாக தான் இருக்கும். பட் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மெட்டியராய்டு வந்துட்டு அதோட ஆர்பிட்டல் பாத்தில் இல்லாமல் சம்வேர் இன் ஸ்பேஸ் எங்கே வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ராக்கி சப்ஸ்டன்ஸ் வந்து எர்த் அட்மாஸ்ஃபியருக்கு என்ட்ரு ஆக போகுதுன்னு சொல்லணும். அதுதான் வந்து மெட்டியராய்டுன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து உள்ளே என்ட்ரு ஆகுது லைக் வந்து ஃபயர் ஆகும், அது வந்து மெட்டியர்னு சொல்லுவோம். அண்ட் எர்த்ஸ் அட்மாஸ்ஃபியருக்குள்ளே என்ட்ரு ஆயிடுச்சு அப்படிங்கும்போது மெட்டியரைட்னு சொல்லுவோம். Actually, meteorite, they are a small part of rock and metal flying around the solar system. When meteor enters the Earth's atmosphere, then it is said to be meteor. So, Earth's atmosphere குள்ள enter ஆகுது அப்படின்னா மெட்டியார்னு சொல்லுவோம். And meteorite, when meteorite strike the Earth surface வந்து strike பண்ணிருச்சு அப்படின்னா which is called as meteorite.
அண்ட் மெட்டியரைட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய அயர்ன் அண்ட் ராக்கி மெட்டியரைட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மெட்டியரைட்ஸ் இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் இதெல்லாம் நமக்கு என்ன அட்வான்டேஜ்னு சொல்லி பார்க்கும்போது இதில் நல்ல டென்ஸ் அண்ட் டென்ஸ் ஆஃப் அதோட சைஸை நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஒரு பிக் சைஸ், ஒரு ஹியூமன் பீயிங் சைஸ்லேருந்து எர்த் சைஸ் வரைக்கும் நிறைய மெட்டியரைட்ஸு ஆஸ்ட்ராய்ட்ஸ் நிறைய ஸ்பேஸில் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய ராக்கி சப்ஸ்டன்சஸ் நம்ம இப்போ எடுத்துகிட்டு இருக்க கிரானைட்டு அண்டு இது மார்பிள்ஸு, ஸோ அந்த மாதிரி நிறைய கற்கள்லாம் அந்த ராக்கி சப்ஸ்டன்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். அண்ட் அயன் பார்ட்டிகிள்ஸு, கோல்டு, சில ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து கோல்டு இதெல்லாம் கூட இருக்கும். ஸோ இதான் வந்து கண்டென்ட்ஸ் ஆஃப் ஆஸ்ட்ராய்ட்ஸ் மெட்டியரைட்ஸ் இதெல்லாம் சொல்லி பார்க்கும்போது, ஸோ இது ஒன்ஸ் நம்ம போய் ஸ்பேஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், நம்மளால் ஸ்பேஸில் கம்ப்ளீட்டாக அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ வந்து நம்மளால் போய் இதெல்லாம் எடுத்து நம்மளோட சோர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதான் இதில் இருக்க பெரிய அட்வான்டேஜ். அட் த சேம் டைம் வந்து நம்ம வந்து அது வரைக்கும் வந்து இது நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. ஒன்ஸ் அட்மாஸ்பியரிக் சேஞ்சஸ் அதனால் வந்து சீசனல் லைக் வந்து ஸ்பேஸில் நிறைய சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் நடக்கும்போது நம்ம ஏர்த்துக்குள்ளே வந்து ஹிட் பண்ணிடுச்சு அப்படின்னா ஸோ ஹோல் ஏர்த்தே வந்து டெஸ்ட்ராய் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து நிறையவே இருக்குது. ஆக்சுவலி இந்த மெட்டியரைட் வந்து நிறைய வாட்டி நம்மளை ஏர்த் வந்து ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ ஹிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எதனால் வந்து பேர்ன் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லைக் வந்து இது இருக்க இடம் எங்கேன்னே சொல்ல முடியாது. லைக் வந்து ஆஸ்ட்ராய்ட் கூட பிட்வீன் மார்ஸ் அண்ட் ஜூபிட்டர் கிட்ட இருக்குது. ஸோ மார்ஸ் வந்து நியரஸ்ட் டு ஏர்த்னு சொல்லலாம். பட் டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மெட்டியரைட்ங்கிறது எனிவேர் இன் சோலார் சிஸ்டம். ஸோ எனிவேர் இன் சோலார் சிஸ்டம்ங்கும் போது அது எவ்வளோ ஸ்பீடில் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ சோலார் சிஸ்டம்ங்கிறது ஒரு வாஸ்ட் ஏரியா. ஸோ அந்த வாஸ்ட் ஏரியாவிலேருந்து எங்கே வரும் நமக்கு ஆக்சுவலி தெரியாது. ஸோ அவ்வளோ ஸ்பீடில் அவ்வளோ அந்த ஒரு ஏரியாவை கிராஸ் பண்ணி ஏர்த்துக்குள்ளே வரும்போது ஃப்ரிக்ஷன் நிறையா இருக்கும். ஸோ டியூ டு ஃப்ரிக்ஷனால் என்ன ஆகும்னா இட் பேர்ன் ஆன் இட்ஸ் ஓன். ஸோ அதோட ஃப்ரிக்ஷனால் அது அதுவாகவே எரிஞ்சிடும். ஸோ எரிஞ்ச சில பார்ட்டிகல்ஸ் வந்து தான் உள்ளே வரும். ஸோ அது எரியறதுக்கு உள்ளே வந்துட்டு அதோட சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா எரியாமே இருந்துச்சு அப்படின்னா நம்ம நிறைய வந்து அதோட கன்சிக்வன்ஸ் ஃபேஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. அண்ட் சம்டைம்ஸ் இட் இஸ் கால்ட் எ ஷூட்டிங் ஸ்டார். எதுவுமே வந்து ஒரு மெட்டீரியல் வந்து ஏர்த்துக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது அதுவாகவே பேர்ன் அப் ஆகி டியூ டு ஃப்ரிக்ஷனால் தான் அது பேர்ன் ஆகுது. ஸோ பேர்ன் ஆகி நமக்கு ஒரு ஸ்ட்ரீக்ஸ் ஆஃப் லைட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் கம்மிங் டு தி தேர்ட் டாபிக் விச் இஸ் கால் காமெட். ஸோ காமெட் வால் மீன்கள் அப்படின்னு என்னென்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஆஸ்ட்ராக்ட் மெட்டீரியல்ஸ்லாம் வந்து சம்வேர் ராக்கி சப்ஸ்டன்ஸ் ஏரியாவில் இருக்கனால ஸோ அது ஃபுல்லாகவே மேடப் ஆஃப் ராக்கி சப்ஸ்டன்ஸ். பட் காமெட்ஸுங்கிறது கம்மிங் ஃப்ரம் தி ரிமைனிங் 4 பிளானட்ஸ். அதோட கண்டென்ட் எல்லாமே ஜூபிட்டர், நெப்டியூன், சாட்டர்ன், யுரேனஸ். ஸோ இதனாலும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு ஐஸ் அண்ட் கேஸ்னால தான் கம்போஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த காமெட்ஸோட சோர்ஸ் எங்கன்னு சொல்லி பார்க்கும்போது நியரஸ்ட் டு ப்ளூட்டோ, பிட்வீன் நெப்டியூன் அண்ட் ப்ளூட்டோ கிட்ட தான் அதோட சோர்ஸ் இருக்குது. ஸோ அங்கே சோர்ஸ் அங்கேருந்து வரும்போது கண்டிப்பாக வந்து இந்த காமெட்ஸ் வந்து மேடப் ஆஃப் ஐஸ் ஆர் கேஸ். ஸோ வாட் ஆர் காமெட்னு சொல்லி பார்க்கும்போது a comet is a small heavenly body consist of mainly dust. ஸோ டஸ்ட்டு, ஐஸு, ஸோ அந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ் ஒரு டர்ட்டி ஸ்னோபால் இல்லாமல் டர்ட்டி ஸ்னோபால் தான் ஒரு காமெட் நம்ம நினச்சிக்கலாம். அண்ட் இதோட சோர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆக்சுவலி வந்து இந்த இது காமெட்ஸோட சோர்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது ஸோ கியூப்பர் பெல்ட் அண்ட் ஆட் க்ளவுட்னு சொல்லியிருக்கு. ஸோ நம்ம வந்து லாஸ்ட் ஜூபிட்டரோட ஸ்டாப் பண்ணியிருக்கோம் ஆஸ்ட்ராய்ட்ஸோட. அண்ட் அகெயின் கம்மிங் பேக் டு தி நெக்ஸ்ட் ஒன் இஸ் கால் சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ. ஸோ ப்ளூட்டோ வந்து வி ஆர் காலிங் இட் அஸ் ட்வார்ஃப் பிளானட். ஸோ அதனால் அது இங்கே இல்லை. ஸோ வந்து இந்த பிளாக் கலர் ரீஜனே வி கேன் அஸ்யூம் இட் அஸ் ப்ளூட்டோ. ஸோ அது இல்லாமல் ஸோ இன்பிட்வீன் நெப்டியூன் அண்ட் ப்ளூட்டோக்கு இடையில வந்து கியூப்பர் பெல்ட்னு ஒரு பெல்ட் இருக்குது. அண்ட் ப்ளூட்டோவுக்கு அப்புறம் ஸோ அந்த 9 பிளானட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெல்ட் இருக்குது விச் இஸ் கால்டு ஆட் க்ளவுட். ஸோ வந்து 2 பெல்ட் இருக்குது. ஸோ நம்பர் 1 வந்துட்டு கியூப்பர் பெல்ட் அண்ட் நம்பர் 2 வந்து ஆட் க்ளவுட். ஸோ இந்த காமெட்ஸோட சோர்ஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த கியூப்பர் பெல்ட் அண்ட் ஆட் க்ளவுட் தான் இந்த காமெட்ஸோட சோர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஏரியாவிலேருந்து தான் வந்து லைக் வந்து ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து பிட்வீன் மார்ஸ் அண்ட் ஜூபிட்டர் மாதிரி இந்த காமெட்ஸ் வந்து பிட்வீன் நெப்டியூன் அண்ட் ப்ளூட்டோ. ஸோ அது வந்து கியூப்பர் பெல்ட்னு சொல்கிறோம் ஆர் ஆட் க்ளவுட். ஸோ மேஜர் சோர்ஸ் பார்க்கும்போது ஆட் க்ளவுட் தான் நம்ம சொல்லுவோம். அண்ட் அதோட ஸ்ட்ரக்சரல் அப்பியரன்ஸ் பற்றி பார்க்கும்போது நியூக்ளியஸ்ங்கிறது ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்னோபால். ஸோ வந்து ஒரு 10 சைஸ் அஸ்யூம் பண்ணிக்கோங்க. 10 கிலோமீட்டர் டர்ட்டி ஸ்னோபால் இருக்கும். ஸோ அது வந்து எவாப்ரேட் ஆகிரும். மோஸ்ட்லி வந்து நம்ம ஏர்த்தை ஹிட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இல்லை. ஸோ ஒரு டர்ட்டி ஐஸ் ஸ்னோபால்ங்கும்போது கண்டிப்பாக ப்ளூட்டோலேருந்து ஏர்த்துக்கு வர்றதுக்குள்ளே எவ்வளோ ஃப்ரிக்ஷன்ஸ் இருக்கும், எவ்வளோ ஹீட் இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி ரொம்ப கண்டிப்பாக எவாப்ரேட் ஆகிரும். பட் இதுதான் அதோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ். ஸோ கோமாங்கிறது க்ளவுட்ஸ் எவாப்ரேட்டட் ஐஸ் அண்ட் அயன்ஸு. ஸோ அதோட சைஸ் வந்து 1 lakh கிலோமீட்டர் இன் டயாமீட்டர். அண்ட் டெய்ல் வந்து பார்த்திங்கன்னா சன்லேருந்து ஸோ டுவர்ட்ஸ்
பாயிண்ட் அவே ஃப்ரம் தி சன்லேருந்து அவே தான் இருக்கும் அதோட பாயிண்ட்டு. ஸோ இதோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் இதான் காமெட்டுங்கிறதோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸு. ஸோ இது வந்து மோஸ்ட்லி வந்து எர்த்தை ஹிட் பண்ணாது. ஸோ அது ஏரியாகிட்ட வந்து சும்மா ஒரு கிராஸ் பண்ணி வரும்போது அது வந்து பேர்ன் அப் ஆகி ஸோ எவாப்ரேட் ஆகிடும் கம்ப்ளீட்டாக. ஆக்சுவலி இந்த கமெட்ஸ் வந்து 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறோம், விச் இஸ் கால் ஷார்ட் பீரியட் அண்ட் லாங் பீரியட் கமெட்டு. ஸோ ஷார்ட் பீரியட் கமெட்டுங்கிறது எவ்வளோ இயர்ஸ்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிகேட்ஸ், ஒரு 10 டிகேட்ஸ், ஒரு 20 டிகேட்ஸ், அந்த மாதிரி 100 டிகேட்ஸ், அந்த மாதிரி எவ்வளோ டிகேட்ஸ்குள்ளே இருக்கும். பட் வந்துட்டு ஒரு லாங் பீரியட் கமெட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது வித்தின் தி பீரியட் ஆஃப் சென்ச்சுரிஸ் டு thousands ஆஃப் இயர்ஸ். ஸோ இந்த 2 டைப்ஸ் ஆஃப் அதோட ஏஜ் பொறுத்து நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். 2 டைப்ஸ் ஆஃப் கமெட்னு சொல்லிட்டு ஷார்ட் பீரியட் கமெட் அண்ட் லாங் பீரியட் கமெட். அண்ட் இதோட ஆரிஜினை வந்து டீட்டெயிலாக பார்க்கும்போது ஸோ இது வந்து ஆரிஜினேட் இந்த ஆர்க் க்ளவுட். ஸோ இது வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி அந்த இமேஜ் நம்ம பார்த்துட்டு விச் இஸ் பியாண்ட் ஆர்க் க்ளவுட் வந்து பியாண்ட் தி ப்ளூட்டோ கிட்ட இருக்குது. அண்ட் வந்து கியூப்பர் பெல்ட் வந்து பிட்வீன் நெப்டியூன் அண்ட் ப்ளூட்டோவில் இருக்குது. ஸோ அதான் பேசிக் டிஃப்ரென்ஸு. ஸோ ஷார்ட் லைஃப் கமெட்ஸ்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து ஆர்க் க்ளவுட்லேருந்து வரும். பட் வந்து லாங் பீரியட் கமெட்லாம் வந்து எங்கேருந்து வரும்னு சொல்லி பார்க்கும்போது ஷார்ட் பீரியட் கமெட் வந்து கியூப்பர் பெல்ட்லேருந்து வரும். அண்டு லாங் பீரியட் லைக் வந்து ஸ்ட்ரென்த்தான ஒரு 100 இயர்ஸ் டு thousands ஆஃப் இயர்ஸ்க்குள்ளே இருக்க ஒரு கமெட் வந்து எங்கேருந்து வரும்னு சொல்லி பார்க்கும்போது ஆர்க் க்ளவுட்லேருந்து வரும். ஸோ ஆர்க் க்ளவுட் தான் வந்து மேஜர் சோர்ஸு. ஸோ அதோட சப்டிவிஷன் வந்து கியூப்பர் பெல்ட்டு. ஸோ இதான் வந்து ஒரு பேசிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆஸ்ட்ராய்ட்ஸ், மெட்டியோரைட் அண்ட் கமெட்ஸ். ஸோ டீப் ஸ்கை ஆப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப டீப் ஸ்கை ஆப்ஜெக்ட்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் பிளானட்ஸ், ஸ்டார்ஸ் இதெல்லாம் இல்லாமல். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ இதை பற்றி வேறு ஏதாவது கண்டென்ட்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.